அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன? டிசம்பர் 12ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய உஷ்ண கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை மிக வலுவாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க. கர்மஸ்தானமும் மிக அற்புதமான இடமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே சூரியனுடைய அமைப்பு என்பது மிக பெரிய அளவில் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய முதன்மையான யோகமும் உருவாகிறது என்பதை திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. குறிப்பாக அலைச்சல்கள், ஆரோக்கிய தொல்லைகள், வீண் விரய செலவுகள் போன்றவை இல்லாமல் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை நீங்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். அதே போன்று சூரியன் வலுவாக இருக்கும் போது சந்திரன் மிக வலுவாக 3, 4, 5 என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் சந்திரன் உச்சம் பெற்றும் குருவுடன் இணைந்தும் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை வலு சேர்க்க போகிறார். எனவே அதிரடியாக பல நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்த முன்னேற்றத்தையும் தனலாபத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் சூரியன் மற்றும் சந்திரனின் அமைப்பால் உண்டு. எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாக பல்வேறு வகையான பணிகள் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரக நிலைகள். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவும் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பல்வேறு வகையான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகும். ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. மிக விரைவில் அவர் ஜென்மத்தை விட்டு விலக போகிறார். எனவே பெரிய அளவில் ஜென்மசனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் முற்றிலுமாக குறையக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. மிக பெரிய அளவிலான தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். தனஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரித்தாலும் கூட இந்த 2 கிரக நிலைகளும் இறுதி காலகட்டத்தில் இருப்பதால் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது. இருந்தாலும் சற்று நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பால் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் மிக வலுவாக செவ்வாய் வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான பணிகளை நல்ல சிறப்பான முறையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. 7.5 சனியில் ஜென்ம சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் சொத்துக்களை விற்காமலே பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான தடைகள், சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரக நிலைகள். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் விரயத்தில் சுக்கிரனும் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதனும் இருப்பது பல வகையில நல்ல மாற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய சந்தர்ப்பங்களை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த சனிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தருணத்தில் குடும்பத்திற்கு சாதகமாக வலம் வருகின்றன. ராசியின் அதிபதியான சனி உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் குடும்பம் சார்ந்த நிகழ்வுகளில் சாதகமாக வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் நிச்சயமாக குடும்பத்தில் உண்டு. சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிட்டு செய்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். எந்த முயற்சியை கையில் எடுத்தாலும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனை முயற்சிகளும் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவதற்கான முழு வாய்ப்பும் யோகமும் முதன்மையாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை என புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நீங்கள் நினைத்தபடியே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த இறுதி தருணத்தில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகமும் நிறைவாக உண்டு என்பதை ஜென்மசனி நிறைவடையக்கூடிய இந்த தருணமானது உறுதிப்படுத்துகிறது. எனவே புதிதாக பல அசையா
சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட கும்பராசிக்காரர்களுக்கும் நிறைவான வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் குரு, சூரியன், சுக்கிரன், புதன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும். பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட உற்சாகமும் உத்வேகமும் குறையாத அளவிற்கு பணி சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பொறுமையுடனும் சிறப்பாகவும் இந்த தருணத்தில் செயல்படலாங்க. பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும். தற்போது சாதகமாக தசாபதிகள் வலுவாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் மேற்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் திடீரென பல புதிய லாபம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய வாய்ப்புகள் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகும். அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மத்திய மாநில அரசின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு நல்ல வளர்ச்சியை நிறைவாக தொழில்துறையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக இந்த வேளையில் சிறப்பாகவும் சாதகமாகவும் வலம் வருகிறாருங்க. எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக அபரிவிதமான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான முதலீடுகளை இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் முயற்சி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் அமைய போகிறது. நீங்கள் திட்டமிடுவதை காட்டிலும் உங்களது படைப்புகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெயர் புகழ் செல்வாக்கையும் அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமையும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். மனதிற்கு நிறைவை தரக்கூடிய வகையில் கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் நிறைவாக அமையுங்க. அரசாங்க சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகள் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் கனக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கலாம். பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்துமே விலகி கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.